ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு போட் நெக்கு ப்ளவுஸு சிம்பிளாக ஈஸியாக ஒரு மாடல் எப்படி கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்காக நான் இந்த மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு போட் நெக்லேருந்து கீழே நம்ம ஒரு 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண 5 6 எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழேருந்து ஒரு 1.25 அளவில் பாயிண்ட் வச்சு கீழே உள்ள வளைவு அந்த வளைச்சி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி மேலேயே நம்ம வரைஞ்சிட்டு அதை அந்த மேலே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதை 3ஆக டிவைட் பண்ணி பாயிண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்காலப் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி வச்சுட்டு நம்ம அந்த பக்கத்தில் பதியணும் பாருங்கள், அதை நம்ம இந்த மாதிரி இப்போ அந்த பக்கத்தையே நம்ம அந்த பென்சில் வச்சு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம லைனிங் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த லைனிங் எடுத்துக்கோங்க. மேலே நம்ம நெக்கு ஒரு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் போட் நெக்கு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தாத்து இந்த கேன்வாஸை வச்சுக்கோங்க. சென்டரை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ அதுக்கு மேலே அந்த கேன்வாஸில் நம்ம ட்ரா பண்ணிடுவோம் பாருங்கள், அந்த ட்ரா பண்ணதை அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரிஜினல் பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் லைனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்தை எடுத்து நான் அடியில் வச்சுருக்கிறேன். அடியில் வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண பாருங்கள், அந்த கிளாத்தையும் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஷேப்பு எந்த அளவில் நமக்கு இருக்குதோ அந்த ஷேப்பு வர மாதிரியே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு அளவு கேப் விட்டு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அதில் இருக்க அந்த எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே அந்த வளைவு வருது பாருங்கள், அந்த வளைவுல எல்லாம் நம்ம நம்ம சின்ன சின்ன அந்த சிசர் வச்சு சின்ன சின்னதாட்டு ஒரு கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பை நம்ம திருப்புறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லைனிங்கை உள் பக்கமாக நம்ம திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இது ஸ்காலப் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம் பாருங்கள், அதை கை வச்சு நல்ல உள்ள நம்ம ஷேப்பை கரெக்டாக நீட்டாக எடுத்து விடலாம். நீட்டாக எடுத்து விட்டுட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் அதுக்கு மேலோடி ஒரு அமுக்கு தையல் மேலே அந்த எண்டில் ஒரு அமுக்கு தையல் போடுவேன்.
இப்போ பாருங்கள் நம்ம அமுக்கு தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து போட் நக்குக்காக இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து போட் நெக் வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள். அதை வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன் பாருங்கள். அதை வந்து மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஒரு 4 இன்ச் அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சி நம்ம வந்து இந்த டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். சூப்பரான ஒரு நெக் டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.